அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட மிகவும் சிறப்புக்குரிய ஒரு செய்தியாக முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு தஆலா நரகத்துக்குரியவர்களை அதிகம் விடுதலை செய்யும் நாள்தான் அரஃபாவுடைய நாள் என்பது. அல்லாஹு தஆலா அடியார்களின் பால் நெருங்கி வந்து குறிப்பாக அரஃபாவிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகள் அவர்களை அல்லாஹ் நெருங்கி தனது மலக்குகளிடம் பெருமையோடு கேட்கிறான், இவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்கள் என்ற இந்த கேள்வியே அவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்களோ அதை அல்லாஹ் வழங்குவான் என்பதற்கு மிக பெரும் ஆதாரமாக இருக்கக்கூடிய செய்தி. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படும் நாள் அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் ஒரு மார்க்க சட்டத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் அல்லாஹ்விடத்தில் நரக விடுதலையை பிரார்த்திக்கலாமா என்ற ஒரு கேள்வி எழலாம். விடுதலை என்றால் என்ன பொருள்? விடுதலை என்று சொல்றோம் தானே, சிறைவாசிகள் விடுதலை என்றால் என்ன அர்த்தம்? அவங்க உள்ள போயிட்டா தான், உள்ள போனாதான் விடுதலை, அப்படித்தானே? இப்ப நரகத்திலிருந்து விடுதலை என்று பிரார்த்திக்கின்ற போது அதுக்குள்ள என்ன உள்ளடங்கி இருக்கிறது? நரகத்துக்கு நுழைந்து விட்டுத்தான் அதுக்கு பிறகுதான் என்ன விடுதலை, அப்படித்தானே? விடுதலை என்றால் தானே. எனவே இப்படி விடுதலையை பிரார்த்திக்கலாமா, நரக விடுதலையை பிரார்த்திக்கலாமா, அல்லது யா அல்லாஹ் எம்மை நரகில் நுழைவிக்காதே, எம்மை நரகை விட்டு பாதுகாப்பாயாக, இப்படி பிரார்த்திக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? வருதா இல்லையா? எனவே இப்ப நரக விடுதலையை பிரார்த்திக்கலாமா என்றால் பிரார்த்திக்கலாம். எந்த அடிப்படையில், எந்த ஹதீஸின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா நரகத்தில் ஒரு இடத்தை படைத்திருக்கிறான், சொர்க்கத்தில் ஒரு இடத்தை படைத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா நரகத்தில் ஒரு இடத்தை படைத்திருக்கிறான், சொர்க்கத்தில் ஒரு இடத்தை படைத்திருக்கிறான். அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு அவர்களுடைய நரகத்தின் இடம் காட்டப்படும். அதாவது நீ சொர்க்கத்தில் நுழைந்திருக்கவில்லையானால் இதுதான் உனது என்ன நரகத்தின் இடம். அதே போன்றுதான் நரகத்தில் நுழைவிக்கப்பட்டவர்களுக்கு எது காட்டப்படும்? சொர்க்கத்தில் இதுதான் உனக்குரிய இடம். நீ நரகில் நுழையாதிருக்காவிட்டால் நீ சொர்க்கத்தில் இங்குதான் தங்கியிருப்பாய். புரியுதா சொல்றது? அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் நரக விடுதலை பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால் என்ன பொருள்? அது அல்லாஹு தஆலா எனக்கு நரகில் ஒரு இடத்தை படைத்திருக்கிறானா இல்லையா, அதிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? விடுதலையை பிரார்த்திக்கிறேன். அதிலிருந்து நான் விடுதலையை பிரார்த்திக்கிறேன். அல்லாஹு தஆலா அரஃபாவுடைய நாளில் நரகத்துக்குரியவர்களை அதிகம் விடுதலை செய்கிறான் என்று அவங்க நரகத்தில் இருக்கிறாங்கன்னு பொருளா? சொல்லுங்க. இல்ல, அவங்க ஏன்னா அது தீர்ப்பு நாள், அதற்கு பிறகு தீர்ப்புக்கு பிறகுதான் நரகம் சொர்க்கம் என்பதெல்லாம் என்ன செய்யப்படும்? முடிவு செய்யப்படும். அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ள, நீங்க அவன் நரகத்துக்குரிய செயல்களை செய்து நரகத்துக்குரியவர்களாக மரணித்திருப்பார்கள், அல்லது அவங்க உயிரோடு இருக்கும் போதே நரகத்துக்குரிய செயல்களை செய்தவர்களாக இருப்பார்கள். எனவே அதனால்தான் அரஃபாவுடைய நாளின் சூரியன் மறைவதற்கு முன்னர் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நரக விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நரக விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ் ஒருவருக்கு நரக விடுதலை அளித்து விட்டால் அடுத்து என்ன பொருள்? அது அவருக்கு நரகம் ஹராம். அவருக்கு நரகம் என்ன? ஹராமாக்கப்பட்டு விட்டது. ஏன்? அல்லாஹ் அவருக்கு விடுதலை அளித்து விட்டான், நரகிலிருந்து விடுதலை. எனவே அவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? நரகில் நுழையவே மாட்டார். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். ஒருவர் கபரிலே வைக்கப்பட்டு விட்டால் அந்த கபரிலும் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் அவருக்கு என்ன செய்யப்படும்? அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்றால் இதுதான் உனது சொர்க்கத்தில் நீ தங்க போகின்ற இடம் என்று காட்டப்படும். அவர் நரகத்துக்குரியவர் என்றால் இதுதான் நீ நரகில் தங்க போகின்ற இடம் என்று காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். இது கியாமத் நாள் வரை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இன்றைய இந்த தலைப்பின் ஊடாக இப்போ நாம் அரஃபாவுடைய நாள், இப்போ நாங்கள் இன்றைக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையோ, நாளை வெள்ளி, அடுத்து சனி. அப்போ சனிக்கிழமை என்பது நாம் அனைவரும் ஹாஜிகள் அல்லாத அனைவரும் நோன்போடு இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்? அது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய ஒரு நோன்பு. அப்படியான ஒரு சிறப்பான நாள். இப்போ நாம் இந்த தலைப்பிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நரகிலிருந்து நம்மை காக்கக்கூடிய அமல்கள் என்ன, நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய அமல்கள் என்னென்ன அமல்கள் எல்லாம் நம்மை நரகை விட்டு காக்கும் என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறாங்க. சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் குறிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் முக்கியமான செய்திகள். என் அருமை சகோதரர்களே, புகாரியில இடம்பெறக்கூடிய செய்தி. புகாரியில முதலாவது செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன், திரும்ப கேட்கும்போது சொல்லுங்க. ஒவ்வொரு செய்தியா நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது முதல் செய்தி. போன்ல தான் டைப் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு. இப்ப முதல் செய்தியை சொல்ல போறேன். என்ன செய்தி? இந்த செய்தியை நீங்க புகாரியில பார்க்கலாம். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு முஸ்லிமான அடிமையை உரிமையிட்டால் அல்லாஹு தஆலா அவரது உடலுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நரகிலிருந்து விடுதலை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நரகிலிருந்து விடுதலை செய்கிறான், பாதுகாக்கிறான் என்று இந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப நமக்கு ஒரு சந்தேகம், கேள்வி வரும். என்ன, இப்பதான் அடிமைகளை உரிமையிடக்கூடிய ஒரு நடைமுறை, அடிமைகள் என்பதே இல்லையே. இப்ப நாம் இந்த அமலை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம், இந்த சிறப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு நாளைக்கு 10 முறை இந்த திக்ரை சொல்வாரோ, எந்த திக்ரது சொல்லுங்க, எந்த திக்ரா இருக்கலாம்? நீங்க இதுவரைக்கும் நிறைய படிச்சுக்கிறீங்க, மார்க்க விஷயங்களை தொடர்ந்து படிச்சு வாரீங்க, அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ரை நீங்க 10 முறை சொன்னால், 10 முறை நீங்கள் சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் இருந்து 4 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை. பொதுவாக ரசூலுல்லாஹ் அடிமை என்று சொல்லாம எப்படி சொல்றாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததி என்று சொல்ல இன்னும் சிறப்பு. இன்னும் என்ன இருக்குது? இன்னும் அது சிறப்பாக உயர்வாக இருக்கிறது. எனவே 10 முறை நாங்கள் இதை சொல்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? 10 முறை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? அதுவும் நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் எவ்வளவு சிறப்பானவைகள். இந்த நாட்களை செய்யக்கூடிய அமலின் சிறப்பு என்ன? என்ன சிறப்பு படிச்சிருக்கிறோம்? என்ன சிறப்பு? அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அல்லாஹ்விடத்தில் சிறப்பானது. நீங்க இந்த சிறப்பு பாருங்க. 4 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். எதன் மூலம் சொல்லுங்க? இந்த திக்ரை நீங்கள் 10 முறை சொல்வதன் மூலம். நீங்க பாடத்தை இருக்கணும், டக்குன்னு என்ன செய்யணும், அப்பதான் எங்களுக்கு ஆர்வமா உங்களுக்கு பயம் பண்ணலாம். புரியுதா சொல்றது? எனவே அதாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை நீங்க 10 முறை சொன்னால், எத்தனை முறை? 10 முறை சொன்னால், அதாவது நீங்க இந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும். அதே போன்ற அருமை சகோதரர்களே, 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். எத்தனை? 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம்.
அது எத்தனை முறை இந்த திக்ரை நீங்கள் சொன்னால்? எத்தனை முறை? 100 முறை. ஏன்னா கேள்வியா ஏன் கேட்கிறேன்னா அப்பதான் உங்க ஞாபகத்தில் இருக்கும். உங்கள்ட்ட கேள்வி கேட்டா அது கொஞ்சம் உங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகத்தில் இருக்கும். இல்ல நான் தொடர்ந்து பயம் பண்ணிட்டு போனா என்ன செஞ்சிடும், அப்படி கழுவி கொண்டு போயிடும். அதனாலதான் என்ன செய்யுது, உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறது. எனவே அதை நீங்க 100 முறை சொன்னால், 100 முறை சொன்னால் ரசூலுல்லாஹ் 5 சிறப்பு சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல. இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ். 5 சிறப்பு சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ரை நீங்க 100 முறை சொன்னால் 5 சிறப்புகள் சொல்லுமா. உங்களுக்கு தெரிந்த என்னென்ன சிறப்பு அதுல தெரியும்னு பார்ப்போம். என்ன சிறப்பு நீங்க படிச்சிருக்கிறீங்க? என்னென்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க. 100 நன்மைகள் எழுதப்படும். எத்தனை? 100 நன்மைகள். ஒரு சிறப்பு சொல்லியாச்சு. வேற ஏதாவது சிறப்பு தெரியுமா? 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு சிறப்பு நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னது? 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கிறது. அடுத்து இன்னும் 2 இருக்குது. என்னென்ன? அதாவது இதை நீங்க காலையில் ஓதினால் மாலை வரை சைத்தான்ல இருந்து உங்களுக்கு என்ன பாதுகாப்பு, சைத்தான்ல இருந்து பாதுகாப்பு, ஜின்களோட பிரச்சனை தொல்லை எதுவுமே இருக்காது. இதை நாங்க ஓதி வந்தோம்டா. அடுத்து 5வது சிறப்பு என்ன? அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் மிக சிறந்ததை கொண்டு வந்தவர், இதை போன்றோ இதை விட அதிகமாக கூறியவரை தவிர. அப்ப அந்த நாள் ஒருவருக்கு மௌத்து வந்ததுன்னு வைங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு. அன்றைய நாள் அவருக்கு என்ன செய்யுது, 100 முறை அவர் கூறி அந்த நாள் அவர் மரணிக்கிறார், அவருக்கு மௌத்து வருதுன்னா எவ்வளவு பெரிய சிறப்பு. அல்லாஹ்விடத்தில் அவர் மிக சிறந்ததை கொண்டு வந்தவர். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அமல் என்ன? அப்ப ஒரு அடிமையை உரிமையிட்டால் என்ன சிறப்புன்னு ஆரம்பத்தில் படிச்சோம். உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி அந்த அடிமையை அவர் விடுதலை செய்கிறாரோ அது போன்று அவரது ஒவ்வொரு உறுப்புகளும் நரகத்தை விட்டு என்ன செய்யப்படுகிறது, விடுதலை செய்யப்படுகிறது. அப்ப அந்த சிறப்பை நாங்க இப்ப நேரடியாக எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நமக்கு வேறு வழி இருக்கிறது. அதுக்குதான் இந்த வழி உங்களுக்கு சொல்லித்தாரது. இப்ப எந்த வழிய? இந்த திக்ரை நாம் ஓதி வருவது. புரியுது சொல்றது? உங்களுக்கு 4 அடிமைகளை நான் இப்ப உரிமையிட வேண்டும் என்று விடுதலை செய்ய விரும்புறீங்க. என்ன செய்றீங்க? அதுக்கு உடனே உட்கார்ந்து 10 முறை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதுறீங்க. 100 முறை ஓதினால் என் அருமையான சகோதரர்களே 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையாக இருக்கிறது. சரி, இப்ப நான் 2வது அமல் உங்களுக்கு சொல்ல போறேன். 2வது அமல் என்ன? நரகத்தை விட்டு நம்மை நாம் காத்துக் கொள்கின்ற அமல்களில் 2வது அமல். இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சொல்லக்கூடிய செய்தியை திரும்ப கேட்டா சொல்லுங்க. இப்ப 2வது செய்தி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் உண்மையான உள்ளத்தோடு, எப்படி உண்மையான உள்ளத்துடன் எவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வாரோ. எப்படி சொல்றாரு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அப்ப உண்மையான உள்ளத்தோடு சொல்வதென்றால் என்ன பொருள்? என்ன பொருள்? அதனுடைய பொருளை சரியாக விளங்கி அந்த ஷஹாதா, அந்த 2 ஷஹாதாக்களுக்கு அந்த கலிமாவுக்கு ஒரு முரண்படாமல் அதிலே அவர் என்ன செய்கிறார், வாழுகிறார் என்று சொன்னால், அந்த உண்மையான உள்ளத்தோடு எவர் இதை சொல்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்காது இருப்பதில்லை. நரகம் என்ன செய்யப்படுது? ஹராமாக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, இது தொடர்பான நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. நான் அந்த நேரம் கருதி அனைத்து ஹதீஸ்களையும் சொல்லல. இந்த தலைப்புல நிறைய ஹதீஸ்கள் நான் இந்த தலைப்பு இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தோடு சம்பந்தப்படுத்தி இதுல ஒரு 5 ஹதீஸ்கள் கொண்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் இதோடு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவோடு தொடர்பட்டதாக இருக்கிறது. யார் அந்த இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வாரோ அல்லாஹ் அவரை நரகத்தை விட்டு அல்லாஹ் அவரை காக்காமல் இருப்பதில்லை, அல்லாஹ் அவருக்கு நரகை ஹராமாக்காது இருப்பதில்லை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப நாங்க இப்ப எத்தனை அமல் பார்த்துட்டோம்? 2 அமல். 3வது அமலின் அருமையான சகோதரர்களே, அசரையும் ஃபஜ்ரையும் பேணி தொழுது வருதல். அசரையும் ஃபஜ்ரையும் பேணி தொழுது வருதல். மற்ற 3 வக்த் தொழ தேவையில்லையா? அப்படியா புரிஞ்சு கொள்றது? இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? அசரையும் ஃபஜ்ரையும் பேணி தொழுபவர் ஏனைய தொழுகைகள் நிச்சயமாக என்ன செய்வார்? பேணுபவராக இருப்பார். இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லை யலிஜன்னார அஹதுன் ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. அதாவது யார்
சூரிய உதயத்துக்கு முன்னரும் சூரிய மறைவுக்கு முன்னரும் உள்ள தொழுகைகளை தொழுவாரோ அவர் நரகில் நுழைய மாட்டார். அதாவது யார் இந்த ஃபஜ்ரையும் அசரையும் பேணி தொழுது வருவார்களோ அவர்கள் நரகில் நுழைய மாட்டார்கள். இது எத்தனை இங்க வருது, முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த தலைப்பில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய எத்தனாவது செய்தி இது? 3வது செய்தி. அடுத்து 4வது அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சுஜூதுடைய அந்த உறுப்புக்கள்ல நாம் நெற்றியை கொண்டு போய் பூமியிலே வைக்கிறோம் ரப்புக்காக, அல்லாஹ்வுக்காக. ஹதீஸிலே வருகிறது, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதாவது அந்த சுஜூதுடைய இடத்தை நரகம் தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். சுப்ஹானல்லாஹ். அவங்க மறுமையில அவங்க நரகத்துக்கு அவர்கள் நுழைவிக்கப்பட்டாலும் வேறு பாவங்களின் காரணத்தால் அவங்க எதை கொண்டு அடையாளப்படுத்தப்படுவாங்க? அவங்க அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்திருந்தால் அந்த இடத்தை நரகம் என்ன செய்யாது? தீண்டாது. நறுமை சகோதரர்களே, பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு. தொழாதவன் இந்த பாக்கியத்தை இழந்து விடுகிறான் இல்லையா? அல்லாஹ்வுக்காக சுஜூத் செய்தவன் அந்த சுஜூதுடைய இடத்தை, அந்த நெற்றி பகுதியை நரகம் தீண்டாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த சிறப்பையும் நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த தலைப்பில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 4வது செய்தியாக, இதை நீங்க 3வதிலே இணைத்துக் கொள்ளலாம். 4வது செய்தியாக அருமையான சகோதரர்களே, ஒரு உபரியான தொழுகை. இந்த செய்தி எங்க வருது என்று பார்த்தீங்கன்னா, நசாயில இடம்பெறக்கூடிய செய்தி. ஷேக் அல்பானி ரஹிமுல்லா இதை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். யார் பேணி தொழுது வருவாரோ, லுஹருக்கு முன்பு 4 ரக்காத்துகள், லுஹருக்கு பிறகு 4 ரக்காத்துகள், லுஹருக்கு முன்பு 4 ரக்காத்துகள், லுஹருக்கு பிறகு 4 ரக்காத்துகளை யார் பேணி தொழுது வருவார்களோ அல்லாஹு தஆலா அந்த மனிதருக்கு நரகத்தை ஹராமாக்குகிறான். நரகம் ஹராமாக்கப்படுகிறது. ஒரு நாள் தொழுறதல்ல, என்ன செய்யணும்? தொடர்ந்து இதை தொழுது வர வேண்டும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இதை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்டதிலிருந்து நான் இதை விட்டதே இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இதை பேணி தொழுபவர்களாக நாம் மாறும்போது இந்த சிறப்பை அடைந்து கொள்ளலாம். 5வது விடயம், நாங்க பார்த்த 4 விஷயம் ஞாபகம் இருக்குதா? கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை விடயம் பார்த்துட்டோம்? 4 விடயம். 5வது விடயம் அருமை சகோதரர்களே, அதாவது முதல் தக்பீர். ஜமாத்து தொழுகையில அந்த இமாம் தக்பீர் சொல்லும் போது என்ன, நாம் சஃபில் பின்னால் இருந்து நாமும் என்ன செய்வது? அவரை தொடர்ந்து தக்பீரை சொல்வது. இவ்வாறு ஹதீஸிலே வருகிறது. இப்படி 40 நாட்கள். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் ஜமாத்தோடு முதல் தக்பீரை யார் அடைந்து கொள்வாரோ அவருக்கு 2 விடுதலை சீட்டுகள் இருக்கின்றன. அவருக்கு 2 விடுதலை சீட்டுகள் அவருக்கு கிடைக்கிறது. ஒன்று பராஅத்தும் மினன் நார், அடுத்தது பராஅத்தும் மினன் நிஃபாக். நரகத்தை விட்டு விடுதலை, அடுத்ததை விட்டு நயவஞ்சகம் நிஃபாக், நிஃபாக்கை விட்டு விடுதலை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தி திர்மிதியில் இடம்பெறுகிறது. ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இதை ஸஹீஹ் என்று சொல்கிறார். ஜமாத்தோடு தொழுவதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கவனம் எடுக்க வேண்டும். ஜமாத்தோடு இவ்வாறு தொழும் போது இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ளலாம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான செய்தி, ஹஜ்ஜுடைய காலம் என்றதால உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். நாங்க இருக்கிறது எந்த காலம்? ஹஜ்ஜுடைய காலம் என்பதால இந்த செய்தியை சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், இது ஒரு பலவீனமான செய்தி. மக்கள் பரவலாக இதை செயல்படுத்தி வராங்க. ஆனா இந்த செய்தி ஒரு பலவீனமான செய்தி. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மஸ்ஜிது நபவியில 40 தொழுகைகளை யார் தொழுவார்களோ, மஸ்ஜிது நபவியில யார் 40 தொழுகைகளை தொழுவார்களோ அவர்களுக்கு நரகத்தை விட்டு விடுதலை, அதே போன்று அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு விடுதலை, அதே போன்று நயவஞ்சகத்தை விட்டு விடுதலை. பாத்தீங்களா, ஹஜ்ஜுடைய அமல்களுக்கு, ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு நிறைய கூட்டுவார்கள். இதை சொல்லித்தான் கூட்டுவாராங்க. இந்த ஹதீஸை சொல்லி மதீனால ஏன்னா கூடுதலான நாட்கள் இருக்கிறதுக்காக இப்படி சொல்லி கூட்டு வராங்க. ஆனா இந்த செய்தி ஒரு பலவீனமான செய்தி. ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இது ஒரு ஆதாரமற்ற ஒரு பலவீனமான செய்தி என்பதை இன்னும் பல அறிஞர்களும் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நாம் பார்க்க போகின்ற 6வது விடயம். எத்தனாவது விடயம்? 6வது விடயம். 6வது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா,
இந்த செய்தி எங்கு பதிவாகி இருக்கிறது? இப்னு மாஜாவுல ஷேக் அல்பான் ரஹிமுல்லா சஹி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பு என்பது நரகை விட்டு காக்கும் கேடயமாகும். இப்படி ஒரு கேடயம் ஒருவரை போர்க்களத்தில் எதிரியை விட்டு என்ன செய்யும், அவரை காக்குமோ, அந்த எதிரியுடைய தாக்குதல்களை விட்டு காக்குமோ, அதே போன்றுதான் நோன்பு என்பது நரகை விட்டு காக்கும் ஒரு கேடயம். புரியுதா சொல்றது? இப்ப நோன்பு என்ற இபாதத் நாங்க ரமதான் காலத்துல பிரதான நோன்புகளோடு நாங்க சுருக்கி விடாம ஏனைய காலங்கள் நாங்க என்ன செய்யறது, உபரியான நோன்புகள், அதிலும் அரஃபா நாளுடைய நோன்பு நாங்க என்ன செய்யணும், அனைவரும் ஒரு கூடுதலான கவனம் எடுக்கணும். ஏன்? அதனுடைய சிறப்பு என்பது சாதாரணமானது அல்ல. என்ன சிறப்பு? இருவருட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய நோன்பு. சரி, 7வது விஷயம் என்ன ஆரம்பிச்சு? 6 விஷயம் சொன்ன, 6 விஷயத்தை சொல்லலாமா? இப்ப சொல்லுங்க பாருங்க, ஒவ்வொருத்தர் ஞாபகத்தில் உள்ள விஷயங்கள்ல. முதல் விஷயமா நாங்க என்ன சொன்னோம்? ஒரு அடிமையை விடுதலை செய்வதனுடைய நன்மை என்ற அந்த விஷயத்தை பார்த்தோம் முதல் விடயமாக. 2வது விடயமாக நாங்க என்ன பார்த்தோம்? அசரையும் ஃபஜ்ரையும் பேணி தொழுது வருதல் என்ற விஷயத்தை பார்த்தோம். 3வது விஷயம் என்ன பார்த்தோம்? சரி 2வது இஹ்லாஸான முறையிலே கலிமாவை சொல்வது, உண்மையான உள்ளத்தோடு பார்த்தோம். 3வது நாங்க பார்த்த விஷயம் என்ன? அசர் ஃபஜ்ருடைய தொழுகை பேணி தொழுது வருதல். 4வது விஷயம் அதிலே இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம் என்ன? சுஜூதுடைய இடம் நரகம் தீண்டான ஹதீஸ் படிச்சோம். தொஹருக்கு முன்பும் பின்பும் 4 ரக்காத்துகள் 4 ரக்காத்துகள். 5வது விஷயம் என்ன பார்த்தோம்? முதல் தக்பீரோடு தொழுவதை பார்த்தோம். 6வது விஷயம் நாங்க பார்த்தது என்ன? நோன்பை நாம் நோற்றல். 7வது விஷயம் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில், இப்ப ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதை ஜிஹாத்ல போரிடக்கூடிய, போருக்கு செல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு நோன்பை நோட்பாரோ அவருடைய முகம் 70 வருடங்கள் நரகை விட்டு தூரப்படுத்தப்படும். இன்னொரு இது புகாரியுடைய ரிவாயத்துல, திர்மிதியுடைய ரிவாயத்துல வருது எப்படின்னு சொன்னா, வானங்கள் பூமிக்கு இடையே அளவுக்கு என்ன செய்யப்படும், அவரது முகம் நரகை விட்டு தூரப்படுத்தப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். 8வது நறுமை சகோதரர்களே, 8வது விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நரகத்தை பற்றி சொல்லும் போது நபி அவங்க பயப்படுறாங்க. நபி அவங்க பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். அஞ்சுற சொல்லாங்க, தனது முகத்தை என்ன செய்யறாங்க, திருப்பிக் கொள்கிறார்கள். திருப்பிக் கொண்டு விட்டு 2 முறை இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள், நரகை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாளை மறுமையில் உங்களுக்கு முன்னால் நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த மறுமையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு, அதாவது இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்த பழத்துடைய ஒரு கீற்றை ஒரு பகுதியாவது நீங்க சதகா செய்து நரகை விட்டு உங்களை என்ன செய்யுங்க, உங்களை காத்து கொள்ளுங்கள். அப்ப சதகா தர்மம் என்ன செய்யும், நரகை விட்டு காக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமலாக இருக்கிறது. அதே ஹதீஸ்ல வருகிறது, பமல்லம் யஜித், ஒருத்தர் அதை கூட பெற்றுக்கொள்ளலன்னு வைங்களே, அதை கூட கொடுக்கறதுக்கு அவருக்கு வசதி இல்லை, ஒரு பேரித்த பழத்துடைய ஒரு பகுதியாவது கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றால், ஃபபி கலிமத்தின் தய்யிபா, நல்ல வார்த்தையை கொண்டு நீங்க உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துவோம். நாங்க பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள், நாங்க பிறருக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்திகள் நம்ம என்ன செய்யும், நரகை விட்டு காக்கும் என்பதையும் இந்த செய்தி சொல்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, 9வது விடயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருடைய பாதங்கள்ல புழுதிப்படுகிறது, எதற்காக போய் புழுதிப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக சென்று யாருடைய பாதங்களிலே புழுதி படிந்து விடுகிறதோ அல்லாஹ் அவரை நரகத்தை விட்டு, அவருக்கு நரகத்தை ஹராமாக்குகிறான். சுப்ஹானல்லாஹ், அந்த பாதங்களுக்கு கிடைத்த சிறப்பு அவருக்கு என்ன, நரகம் அவருக்கு ஹராம், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்குகிறான் என்ற செய்தி அஹ்மத் போன்ற நூட்கள்ல பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கின்றோம். மற்றும் ஒரு செய்தியில் வருகிறது, அல்லாஹுடைய அந்த பாதையிலே அவரது கால்கள் பட்ட புழுதியும் நரகத்துடைய புகையும் ஒன்று சேராது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்கன்னு ஒரு செய்தியும் நாங்கள் நசாயி போன்ற நூட்களிலே பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளில் 10வது செய்தி, எத்தனாவது செய்தி, 10வது செய்தியாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
2 கண்களை நரகம் தீண்டாது. கண்களை நரகம் தீண்டாத என்ன அர்த்தம்? அவருக்கு நரகம் என்பது என்ன? அவர் நரகில் நுழைய மாட்டார், அப்படியா இல்லையா? 2 கண்களை நரகம் தீண்டாதுன்றத சொல்றாங்க. இந்த ஹதீஸ் நீங்க இதுக்கு முந்தைய படிச்சிருக்கீங்க தானே, படிச்சிருப்பீங்க இல்லையா? இதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா, திர்மிதியில வரக்கூடிய செய்தி, ஐனும் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண்கள். இப்படி நாங்க எப்பயாவது அழுதிருக்கிறோமா? கொஞ்சம் உங்களை உள்ள தொட்டு கேளுங்களேன். எப்பயாவது நீங்க இப்படி அல்லாஹுடைய அச்சத்தால் நான் அழுதிருக்கிறேன் சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்லாஹுடைய அச்சத்தால் எனது வாழ்க்கையில் நான் அழுதிருக்கிறேன். ஐனும் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண்கள். நீங்க பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு சீரியலுக்கு முன்னால் என்ன செய்தார்கள்? அழுது கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? எங்க அழ வேண்டிய சமுதாயம் எங்க அழுது கொண்டிருக்குன்னு பாருங்க. அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண்கள். அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண்ணுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு சொல்லுங்க தெரிந்தவங்க? அல்லாஹுடைய அச்சத்தால் ஒருத்தர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து அழுகின்றார். தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து அழுகின்றார், அதுக்கு கிடைக்கிற சிறப்பு என்ன? ஒரு ஹதீஸ் படிச்சுக்கணும், பிரபலமான ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் அது? ஞாபகத்துக்கு வருதா? நாளை மறுமையில நிழல் பெறாத அந்த மறுமையில அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்குறான்னு ஹதீஸ் வருது, படிச்சுக்கிறேன். அந்த 7 கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் யாரு? தனிமையிலிருந்து அல்லாஹுவை நினைத்து அழுதவர். தனிமையிலிருந்து அல்லாஹுவை நினைத்து அழுதவர் என்ற ஹதீஸையும் நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று என்ன படிச்சோம்? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தாலனா இப்ப நீங்க குர்ஆன் ஓதப்படுது, குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறீங்க, அது உங்களோட கண்கள் என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீரை வெளிப்படுத்துகிறது. அப்ப எனவே ஒரு பயான கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவரது கண்களால் கண்ணீர் வெளிப்படுகிறது. இப்படியாக அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள். அடுத்தது ஐனுன் பாத்தத் தஹ்ருசு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே விழித்திருந்த கண்கள். இப்ப ஜிஹாத், ஒரு படை எதிரிகளை போராடி கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் அங்க என்ன செய்யற? விழித்திருக்கக்கூடிய கண்கள். இந்த கண்களையும் நரகம் தீண்டாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, எத்தனை விஷயம் இதுல எத்தனை சொன்ன? உங்களுக்கு 10வது விஷயம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இதுல 11வது விடயமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது ஒருவருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான். அல்லாஹ் தானே குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான். அல்லாஹ் அந்த பிள்ளை பாக்கியத்தை, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் அந்த கொடுத்த குழந்தை பாக்கியத்தை திரும்ப எடுத்துக் கொள்கிறான். கொடுத்த ரப்ப என்ன செய்யறான்? அதை திரும்ப எடுத்துக் கொள்கிறான். இப்படி அவரது 3 குழந்தைகள் மரணித்து விடுமாக இருந்தார். எத்தனை? 3 குழந்தைகளை அல்லாஹ் திரும்ப எடுத்துக் கொள்கின்ற போது, 3 குழந்தைகள் மரணித்து விடுகின்ற போது, அதாவது என் அருமையான சகோதரர்களே, அவரை நரகம் தீண்டாது. அப்ப இங்க என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் அவர் பொறுமையோடு நடந்து கொள்ள. சோதனைகள் என்பது எப்ப நன்மையாக மாறும்? அந்த சோதனையில் பொறுமையாக அவர் இருக்க வேண்டும், பொறுமையோடு செயல்பட வேண்டும். பொறுமையோடு செயல்பட்டால் தான் என்ன கிடைக்கும்? சிறப்பு கிடைக்கும். புரியுதா அவன் சொல்றது? இது முக்கியமான ஒரு விளக்கம், நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போன்று இதுல ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்றாங்க, இல்லா தஹில்லத்துல் கஸம் என்றாங்க. அப்படின்னா என்ன? அதாவது அவர் நரகத்தை கடந்து போக வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் விதியாக்கி விட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்கள யாராக இருந்தாலும் அதை கடந்துதான் ஆக வேண்டும். ஏண்டா சிராத் என்ற பாலம் இருக்குதானே, சிராத் என்ற பாலத்தை நாங்க எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? இந்த தொங்கல்ல ஒரு தொங்கல்ல நரகம், மற்றொரு தொங்கல்ல சொர்க்கம், அப்படி சொல்ல விளங்கி வச்சு. அப்படி அல்ல. சிராத் என்பது நரகின் மேல் போடப்படுகின்ற பாலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிராத் என்பது எங்க போடப்படுறது? நரகின் மேல் தான், முழுமையாக நரகின் மேல் போடப்படுகின்ற பாலம் தான் சிராத். எனவே அதை சிராத்தை கடக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய போறான்? நரகத்தை பார்க்கத்தான் போகிறான், நரகத்தை காணத்தான் போகிறான். புரியுதா சொல்றது? எனவே அனைவரும் அதை கடந்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லிவிட்டான். இதை அல்லாஹ் விதித்து விட்டு ஒரு விடயம். இவங்க இந்த அடிப்படையில் இதை கடந்து போக வேண்டுமே தவிர இவங்க அது இல்லாம நரகில் என்ன செய்ய மாட்டாங்க. நரகம் அவர்களை தீண்டாது. யார இந்த ஹதீஸ்ல படிக்கிறோம்? அதாவது அல்லாஹ் கொடுத்த அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் திரும்ப எடுத்துக் கொள்கிறான். அதில் அவர் பொறுமையோடு இருக்கிறார்.
பொறுமையோடு அதை அல்லாஹ்வுக்காக ரப்புக்காக அதை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சிறப்பு கிடைக்கிறது. அடுத்து என் அருமையான சகோதரர்களே, எத்தனை விஷயம்? 12வது விடயம். அதாவது ஒரு முறை ஒரு பெண்மணி 2 தனது பெண் குழந்தைகளோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வாரான். ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வாரான். வந்து ஏதாவது உணவு சாப்பிட தான் கேட்குறான், அதாவது உண்ணுவதற்கு கேட்குறான். அப்படி கேட்கின்ற போது என் அருமையான சகோதரர்களே, அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரே ஒரு பேரித்த பழம் தான் வீட்டில் இருக்குது. யாருடைய வீட்டில்? அல்லாஹுடைய தூதனுடைய வீடு. அன்றைய நாட்டினுடைய ஜனாதிபதி, அப்படிதானே? மதீனாவினுடைய ஜனாதிபதி யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லையா? அவர் தான் ஆட்சி தலைவர். அப்ப ஆட்சி தலைவருடைய வீட்டில் என்ன இருக்குது? ஒரே ஒரு பேரித்த பழம் தான் இருக்கு. அப்ப சொல்றாங்க ஆயிஷா அவங்க, அந்த பேரித்த பழத்தை நான் அந்த தாயுடைய கையிலே கொடுத்து விடுகிறேன். அந்த தாய், பசியோடு வந்த தாய் என்ன செய்யறாங்க? அதை 2ஆக பிரித்து 2 தனது பெண் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்து அந்த தாய் பசியோடு போறான். சுப்ஹானல்லாஹ். இந்த காட்சியை பார்த்தவுடன் அவங்களுக்கே ஆச்சரியம். ஆயிஷா இருந்தவங்க ஆச்சரியம். அப்ப அல்லாஹுடைய தூதர் வந்தவுடன் இதை சொல்றான். அல்லாஹுடைய தூதர் வந்தவுடன் இதை சொல்றாங்க. சொல்லும் போது என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், மனிபு துலிய மின் ஹாதிஹில் பனாத், பெண் பிள்ளைகளால் சோதிக்கப்படுவதுன்றா பாருங்க, வார்த்தை அப்படிதான் வருது. பெண் பிள்ளைகளால் சோதிக்கப்படுவது சோதனை தான் அது. அதில் என்ன செய்யணும்? அந்த பெண் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு நல்ல முறையில் வளர்த்து, ஒழுக்கத்தோடும் மார்க்கத்தோடும் நல்ல முறையிலே அந்த பெண் பிள்ளைகளை வளர்த்தால் அந்த பிள்ளைகளே அந்த பெற்றோருக்கு என்ன செய்யணும்? நரகத்தின் திரையாக மாறுவார்கள். எப்படி மாறுவாங்க? அந்த பெண் பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு நரகத்தின் திரையாக மாறுவார்கள் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அதாவது அந்த காலம் என்பது பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்த காலம். அவர்கள் ஜாஹிலிய காலம் என்பது அப்படியா இல்லையா? பெண் பிள்ளைகளை பிறப்பதை அவங்க ஒரு கேவலமாக கருதினார்கள். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உயிரோடு புதைத்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்குறாங்க. இந்த பெண் மக்களை நல்ல முறையிலே வளர்த்தால் அவர்களே உங்களுக்கு நரகத்துக்கு திரை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி புகாரியில இடம்பெறுகிறது. புகாரியில இடம்பெறக்கூடிய செய்தி. எத்தனை மணி ஷேக் முடிக்க வேணும்? 5 நிமிஷம். ஹைர். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இது ஒரு முக்கியமான செய்தி. நிறைய பேர் இதுல கோட்டை விட்டுடுறாங்க. பாருங்க எப்படி செய்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி திர்மிதி, அஹ்மத் போன்ற நூட்களில் வரக்கூடிய செய்தி, மன் ரத்த அன் இறுதி அஹிஹி ரத்தல்லாஹு அன் வஜிஹி நார யௌமல் கியாமா. அதாவது சகோதரனை பற்றி என்ன செய்யப்படுது? அவரது குறைகள் பேசப்படுது. அவர் இல்லாத இடத்துல நமது ஒரு சகோதர முஸ்லிமை பற்றி, சகோதரனை பற்றி என்ன செய்யப்படுது? அவரது மானம் விஷயத்துல, அவரது விஷயத்துல குறைகள் பேசப்படும் போது யார் அதை டிஃபென்ஸ் பண்ணுவாரோ அதுக்கு என்ன செய்வாரு? இல்லை, அப்படி கிடையாது, நீங்க சொல்வது போன்றல்ல என்று இப்படி யார் அதை தடுப்பாரோ அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அவரை மறுமையில நரகத்தை விட்டு அல்லாஹ் அவரை தடுக்கின்றான். நரகத்தை அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான்? நரகத்தில் அவர் நுழையாமல் தடுக்கப்படுகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய நமது நிலை எப்படி இருக்குதுண்டா, அடுத்தவனை பத்தி குறை பேசினா அதை ரசிச்சியும் ருசிச்சியும் அதை கேட்கக்கூடிய நிலையை தான் பார்க்கிறோம். இது உண்மையில் நமது உள்ளத்தில் உள்ள நோய். அப்ப சிறப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. சிறப்பு எங்க இருக்குது? அதாவது அப்படி பேசும்போது, இல்லை நீங்கள் நினைப்பது போன்ற அல்ல, இன்னென்ன காரணங்களால் அவர் இப்படி செய்திருப்பாரு, இப்படி நாங்க நியாயங்களை கொடுக்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு அதிலும் அவர் எங்களுடைய எதிரியாக விரோதியாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. அவர் எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரண்டா என்ன செய்ய சொல்லவே தேவையில்லை. இப்படி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இந்த நிலை மாற வேண்டும். நாங்கள் இந்த ஹதீஸை நன்றாக நமது உள்ளத்துல நம்ம சிந்தனையில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். பதிய வைத்து அதாவது நான் இந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும். யாரை பற்றி பேசினாலும் எடுத்து பாருங்க, தபூக்குடைய போர்ல, அதாவது சொல்லுவாங்க தபூக்கு போன பிறகுதான் கேட்குறாங்க, எங்கப்பா காபா காணலன்னு கேட்குறாங்க. காபி இப்னு மாலிக் பெரிய ஒரு சஹாபி, ஒரு சிறந்த சஹாபி. காபை காணவில்லை என்றாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அவருடைய செல்வம், அவரது
பேரித்த தோட்டங்கள், அவருடைய சொத்து செல்வங்கள் அவரை என்ன செய்து விட்டது? தடுத்து விட்டது. அப்படின்னு சொன்ன போது உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்க சொன்ன வார்த்தை மிக மோசமானது. நீங்கள் அவரை பற்றி சொன்ன இந்த வார்த்தை மிக மோசமானது. அவர் ஒரு சிறந்த மனிதர், அவர் ஒரு சிறந்த மனிதர், இதெல்லாம் தடையாக ஒருபோதும் இருக்காது என்று என்ன செய்யறாங்க? உடனே பேசுறாங்க. சொல்லுவாங்க, அந்த இடத்துல மௌனமாகத்தான் இருந்தார்கள். நறுமை சகோதரர்களே, எனவே அதாவது இது ஒரு சிறந்த பண்பு. ஒருவர் இல்லாத இடத்தில் அவரது குறையை நாங்கள் பேசுறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. அப்படி பேசிவிட்டாலும் நாம் இல்லை, அவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர், நாங்கள் எப்போதும் நல்ல குணங்களை நல்ல பண்புகளை பார்க்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்புல கடைசியாக அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு நாளைக்கு 3 முறை அல்லாஹ்விடத்துல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஸ்தஜீருக மினன் நார் அல்லது வ அஊது பிக மினன் நார் என்று 3 முறை துஆ செய்வார். 3 முறை சொர்க்கத்தை கேட்கிறாரு அல்லாஹ்விடத்துல, 3 முறை நரகத்தை விட்டு என்ன செய்கிறார்? பாதுகாப்பு தேடுகிறார். இப்படி துஆ செய்தால் சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் எப்படி சொல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா? அதாவது இவர் என்னை 3 முறை பிரார்த்தித்து விட்டார், அல்லாஹும் அத்ஹில்ஹுல் ஜன்னா, யா அல்லாஹ் இவரை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்வாயாக என்று சொர்க்கம் சொல்லும், என்னில் நுழைவிக்க செய்வாயாக. நரகம் சொல்லும், இவர் என்னை விட்டு 3 முறை பாதுகாப்பு தேடிவிட்டார், எனவே இவரை என்னை விட்டு காத்து விடுவாயாக என்று நரகம் சொல்லும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் சுகருக்கு டேப்லெட்டை போடுறதுல மறக்க மாட்டோம் இல்லையா? அதெல்லாம் மறக்க மாட்டோம். இது மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? 3 முறை சொர்க்கத்தை பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ்விடத்துல, 3 முறை நாம் நரகை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்விடத்துல நபி அவங்க அதிகம் கேட்ட துவாக்கள், அப்படி ஏதாவது ஒரு துவா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் அதிகம் செய்த துவாக்கள், பிரார்த்தனைகள், அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது உங்களோட ஞாபகத்தில் இருக்குதா? பாரக்கல்லாஹு ஃபீக். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். இந்த துவா ரசூலுல்லாஹ் அதிகம் கேட்ட துவா, நபி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க. அப்ப இந்த துஆல ரசூலுல்லாஹ் எதை கேட்கிறாங்க? 3 விஷயங்கள் இல்லையா? இந்த உலகத்தில் நல்லதைத்தா, மறுமையில எனக்கு நல்லதைத்தா, நமக்கு நல்லதைத்தா, அது அடுத்து என்ன? நரகத்துடைய அதாபை விட்டு எம்மை காப்பாயாக. இது ரசூலுல்லாஹ் அதிகம் செய்த துவா. நாங்கள் எவ்வளவு அதிகம் இந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டியிருக்கிறது. நரகை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா 4 துவாக்கள், குர்ஆன்ல 4 துவாக்கள் வருகின்றன, நரகை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய துவாக்கள். அதில் இப்ப நாங்க பார்த்த ஒரு துவா என்னது? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். இது ஒரு துவா. அதே மாதிரி நீங்க இன்னொரு துவாவை பார்க்கலாம், சொர்க்கவாசிகள் இவ்வாறு உலகில் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கவாசிகள், சுவனவாசிகள் உலகத்தில் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு துவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆல இம்ரான்ல என்ன துவா அது? ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கினா அஸாபன் நார். ரப்பனா இன்னனா ஆமன்னா, எங்கள் இறைவா நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டு விட்டோம், எம்மை என்ன செய்ய, எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எம்மை நரக அதனுடைய அதாபை விட்டு எம்மை காப்பாயாக. ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கினா அஸாபன் நார். அடுத்து நீங்க ஒரு துவாவை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இரவு தொழுகைக்கு எழுந்தாலும் இந்த துவாவை ஓதுவாங்க. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அல்லாஹ் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் இப்படி அவங்க பிரார்த்திப்பாங்க, அவங்களோட இரவில் இவ்வாறெல்லாம் துவா செய்வாங்கன்னு அல்லாஹ் ஒரு துவாவை சொல்கிறான் சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசியில. ரப்பனா ஸரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம இன்ன அஸாபஹா கான கராமா. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகம் நரகை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக மாறுவோம்.